Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlogல உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போறேன். அந்த ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களை நீங்க ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கும் உங்களோட ஹோம் மேக்கிங்கை நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஹோம் மேக்கிங்கை வந்து எப்பவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அந்த ஹோம் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹாப்பியாக பண்ணுறதுக்கான ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். நீங்கள் டெய்லி பேசிஸில் ட்ரை பண்ணும்பொழுது நீங்களே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹோம் மேக்கராக மாறிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு அகெயின் பேக் டு ரொட்டீன். நம்மளோட ரொட்டீன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அன்னைக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ பூஜை ரூம் க்ளீன் பண்ண வேண்டியது, அந்த பூஜை பொருட்கள் க்ளீன் பண்ண வேண்டியது, அது எல்லாத்தையுமே வெக்கேஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. வந்து பூஜை மட்டும் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எடுத்த vlog தான் இது. ஸோ மார்னிங் வந்து அழகாக வாசலில் ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே என்னோடய ரொட்டீன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி உப்புமா. எத்தனை பேர்த்துக்கு இந்த இட்லி உப்புமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி உப்புமா பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா இட்லி வந்து ஊற்றி வைப்பேன். இப்படி யாருக்காவது பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேனான்னு எனக்கு தெரியல. நான் எப்போவுமே வந்து எனக்கு இட்லி ஊற்றுறப்பெல்லாம் இன்னும் ஒரு 2-3 இட்லி எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுக்கலாம், அப்புறமா வந்து உப்புமா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இட்லி வந்து ஊற்றி வச்சு அப்புறம் வந்து நான் அதை உப்புமாவாக பண்ணி சாப்பிடுவோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ். உங்களை எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் நான் ரெடி பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணினேன். ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குளிச்சுட்டு வந்ததுமே அப்படியே உட்காந்து சாப்பிட்ற வேலை மட்டும் இருக்கும். இல்லைனா வந்து திரும்ப ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுலாம் வந்து கொஞ்சம் கடுப்பான வேலையாக இருக்கும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் குளிக்கவே போனேன். இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன பூஜை, எப்போவும் ரொட்டீனாக பண்ணுற மாதிரி அந்த பூஜையை பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ஆயில் பாட்டில்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாட்டில் அப்படின்றதுனால மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா தாராளமாக அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலில் எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மெத்தட். ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்படியே வாங்க என்னோடய ரொட்டீன் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான அந்த ஹோம் மேக்கிங் டிப்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்பப்போ ஏதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அது ரிலேட்டடாக அந்த கிளிப்பிங்ஸ் வரும்போது ஏதாவது டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா அப்படியே ஹோம் மேக்கிங் டிப்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் வர்ற கிளிப்பிங்ஸ்க்கு ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நான் 1 by 1 ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஹோம் மேக்கிங் டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல கற்றுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்காக நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல உங்கள் லைஃப்பில் இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த ஒரு கிராட்டிடியூட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் லைஃப்பில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க, நல்ல அழகான ட்ரெஸ்ஸஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இல்லை அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிற அளவுக்கு இருக்காங்க, உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கூட அவங்களால உங்களுக்கு வேறு எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்குது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை பண்ணிக்க முடியுது,
ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களோட லைஃப்பில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கடவுள்கிட்டேயோ ஒவ்வொரு நாளும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த தேங்க்ஸ் சொல்ல சொல்ல உங்களோட லைஃப்பில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறத உங்களால் உணர முடியும். நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்மளோட லைஃப்பில் கிடைச்ச விஷயங்களை விட்டுட்டு கிடைக்காத விஷயங்களை யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் குறைகளையோ இல்லை வருத்தத்தையோ தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஒவ்வொரு நாளும் பழகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நம்ம நினைக்கிறத விட இன்னுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமோ இல்லை கடவுளோ நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்கான பிளெஸிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே என் லைஃப்பில் இது நடக்கலை, அது நடக்கலை, எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு புலம்புறதையோ வருத்தப்படுறதையோ நிறுத்திட்டு எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேங்க்ஸ் சொல்ல கற்றுக்கோங்க. அது உங்களோட லைஃப்பை இனிமே ஒரு சூப்பரான வழியில் கொண்டு போகிறதுக்கு, உங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ தான் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது பம்கின் சீட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் சீடையும் லைட்டாக ஒரு 3 minutes கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அதை 1-2 குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதை எப்படி நான் வந்து கன்சியூம் பண்ணுறேன், அதை கன்சியூம் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த விலாகில் நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லேடிஸ்க்கு முக்கியமாக பாடியில் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 30 வயசுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீட் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்து வரப்போகிற விலாக்லையெல்லாம் உங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ அடுத்த ஹோம் மேக்கிங் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹோம் மேக்கராக இருக்கவங்க ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கிறது தான் நம்ம நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் புதுசாக மேரேஜ் ஆகி ஹோம் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு வேலைகளாக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு வேலைகளையும் மேனேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் வேலைகளில் சில நேரம் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா கூட அவங்களோட நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதோ, ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதோ, இல்லை இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒரே நாளில் நம்மளுக்கு நடக்காது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன எஃபர்ட் அதுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். நீங்கள் உங்களோட வேலைகளை ஒரே நாளில் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட முடியாது. ஒரு வீடு துடைக்க போகிறீங்க, மாப் பண்ண போகிறீங்க, ஒரு பாத்திரம் க்ளீன் பண்ண போகிறீங்க, இப்போ தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அது ஒரே நாளில் வரக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பழக தான் அந்த விஷயத்தில் ஒரு பர்ஃபெக்ஷன் வரும். இப்போதைக்கு அது பர்ஃபெக்டாக பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, இதை வந்து நம்ம நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நம்ம வந்து இதுக்காக வந்து தனியாக போய் ஒரு டிகிரி வாங்கிட்டு வர போகிறது கிடையாது. இல்லை நம்மளுக்கு யாராவது இதுக்கு வந்து ஒரு பெரிய அவார்ட்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. பரவாயில்லையே, நீங்கள் பயங்கரமாக ஹோம் மேக்கிங் பண்ணுறீங்க, நீங்கள் சூப்பர் ஹோம் மேக்கராக இருக்கீங்கன்னு நாளைக்கே நம்ம கையில் வந்து அவார்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு நம்மளோட மனசு திருப்திக்கு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த விஷயத்தை அப்படி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உங்களோட எஃபர்ட்டை கொடுக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட ஒரு சில விஷயங்களில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வீட்டு வேலைகளில், இல்லை அவங்களோட வேலையை அவங்களே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க.
நான் ஒரு ஆளே மட்டும் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டே இருந்தேன்னா சீக்கிரமே டயர்ட் ஆயிடுவேன், எனக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்னோட வேலைகளில் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் கூட உங்களோட வேலைகளை நீங்களே பண்ணிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்காங்க, குழந்தைங்கள் இருந்தாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணட்டும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட வேலைகளை அவங்களே பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட வேலைகளில் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறதுக்கும் இந்த ஒரு பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த பொறுமையாக இருக்கிறது ஒரு சில வேலைகளில், ஒரு சில விஷயங்களில் எப்பவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஹோம் மேக்கராக நீங்கள் உங்களோட வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே உங்களோட மனசுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி நடக்கும். ஸோ இந்த 2 டிப்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் மேக்கிங் ரிலேட்டடாகவோ இல்லை க்ளீனிங், ஆர்கனைசேஷன், ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரிலேட்டடான ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வ்ளாக் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.